என் தங்க பிள்ளையே, உன் உறவை பிரிந்திருக்கிறாய் என்று அறிந்து கொண்டுதான் இந்த விஷயத்தை உன்னிடம் ரகசியமாக சொல்ல வந்திருக்கிறேன். அதனால் இந்த பதிவினை தனிமையாக கேள். ஏனென்றால் உன் உறவு ஏன் பிரிந்தது, யார் பிரித்தது, ஏன் இப்பொழுது பேசவில்லை, எப்படி உன் உறவை நான் பேச வைக்கப் போகிறேன், அனைத்தையும் சொல்ல இருக்கிறேன். இந்த பதிவை நீ எப்படி கேட்க வேண்டுமென்றால், என் தங்க பிள்ளையே, தனிமையில் யார் உன்னை அழைக்க வேண்டுமோ அவரை மனதார நினைத்து கொண்டு இந்த பதிவினை கேட்க வேண்டும். அப்படி கேட்டால், ஏன் உன் உறவு மாறியது, எதனால் இப்படி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாய் என்று அனைத்தையும் சொல்லிவிடுவேன். ஆனால் ஏதாவது சிந்தனையில் சிந்தித்து கொண்டு இந்த பதிவினை கேட்டால் உனக்கு ஒன்றும் புரியாது என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்கப்பிள்ளைக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். அதனால் கேட்பதற்கு நீ தயாராகக்கூடிய நிலைமையில் இருந்தால் மட்டும் இந்த பதிவினை கேள். ஏனென்றால் சில குழப்பத்தில் நீ அதிகமாகவே இருக்கிறாய். ஏன் என் உறவு பிரிந்தது, இதற்கெல்லாம் யார் காரணம், ஏன் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் என் உறவை பிரித்து இப்படி பேசுகிறார்கள், இப்படி அலட்சியம் செய்கிறார்கள், என் உறவே என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை அலட்சியமான வார்த்தையிலும் அனாவசியமாக பேசி என் மனதை புண்படுத்த வைத்து விட்டார்கள் என்று என் தங்கப்பிள்ளை குழம்பிக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தீர்வுகளை கொடுத்து உன் உறவை மாற்றி உன்னுடன் அனைத்தையும் சந்தோஷத்தையும் உன் உறவு கொடுக்கும் அளவிற்கு நான் இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறேன், வரப்போகிறேன், உன் உறவை மாற்றப் போகிறேன். அதனால் சொல்ல போகிறேன், கவனமாக கேள். தனிமையில் அமர்ந்து கண்களை மூடி கேள் என் தங்க பிள்ளையே. சில நாட்களாக என்னுடைய தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்களும் மிகப்பெரிய வருத்தங்களும் மிகப்பெரிய கஷ்டத்திற்கும் ஆளாகி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், என்னுடைய தங்க பிள்ளையின் உறவானது பேச்சை கேட்காமல் அவர்களுடைய இஷ்டம் போல் ஆடிக்கொண்டு சரியாக அழைப்பையும் எடுக்காமல் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான முறையில் பதிலும் அளிக்காமல் என்னுடைய தங்கப்பிள்ளையை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார்கள். அதே போல் அதையும் மீறி என்னுடைய தங்கப்பிள்ளை பேசக்கூடிய நேரத்தில் பேச வேண்டும் என்று நினைத்தாலும் பேசுவதில்லை. முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அந்த இடத்தில் அலட்சியமான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், வெறுப்பு உணர்வுகள் என என்னுடைய தங்கப்பிள்ளையின் உறவு அப்படி என்னுடைய தங்கப்பிள்ளையை பேசுகிறது. ஏன் தாயே எனக்கு இந்த மாற்றம் என் வாழ்க்கையில் இப்படி என்னை பாடாக படுத்தி கொண்டிருக்கிறது, என் உறவு பழைய நிலையில் மாறாதா, என் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்காதா, மற்றவர்கள் போலேதான் நான் ஒரு இல்லற வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று நினைத்தேன், வாழ்வதற்கு கூட எனக்கு இந்த உலகத்தில் ஒரு நியாயம், தர்மம், நீதி இல்லையா என்று என் தங்கப்பிள்ளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் என் தங்கப்பிள்ளையே, ஒரு சில நபர் உன் உறவிடம் நண்பராக பழகியிருக்கிறார்கள். அந்த பழகக்கூடிய நாட்களில் உன்னுடைய அன்பும் அக்கறையும் அவர்களுக்கு பழுதாகிவிட்டது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே புதியதாக கிடைக்கக்கூடிய பொருள் மீது அதிகமாக மோகங்களும் ஆசைகளும் இருக்கும். ஆனால் பழைய பொருள் மீது இது எப்பொழுதுமே நம்முடன் தானே இருக்கிறது என்ற நிச்சயமான எண்ணங்கள் தோன்றிவிடுகிறது ஒரு சில நபருக்கு. அதனால்தான் இப்பொழுது ஒரு சில நபர்கள் மீது அதிக அக்கறையும் அதிக அன்பையும் புதியதாக வரக்கூடிய பொருள் மீதோ உறவு மீதோ வைத்திருக்கிறது உன் உறவு. இந்த சமயத்தில் நீ ஏன் பேசவில்லை, நீ ஏன் இப்படி செய்கிறாய், நீ ஏன் அப்படி செய்கிறாய், மாறிவிட்டாய் என என் தங்க பிள்ளை பேச பேச உன் மீது வெறுப்புணர்வுகள் அதிகமாகிவிட்டது. அந்த இடத்தில் சில நேரங்களில் பேசாமல் இருந்தால் சண்டை வருமே என்று பேசாமலும் இருக்கிறாய். ஆனால் அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு உன்னை எப்படியாவது கட்டிவிட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். அதனால் என்னென்னலாம் பேச முடியுமோ, என்னெல்லாம் உன் மீது பழி சுமத்த முடியுமோ, என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் இப்படி நீ பேசினால் உன்னை விட்டு விலகி விடுவாய் என்று அவர்கள் திட்டங்களை தீட்டி உன்னை அசிங்கப்படுத்தி பார்க்கிறார்கள், அவமானப்படுத்தி பார்க்கிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளை உண்மையாக நேசித்த தவிர ஒரு பாவமும் அறியவில்லை. இதுக்கெல்லாம் நியாயம் கிடைக்காதா என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடித்து கொண்டு எவரிடம் உதவி கேட்பது என என் தங்க பிள்ளை அழுது கொண்டே என்னிடம் வந்தது. என்னிடம் வர வைத்ததே நான் தானே என் தங்க பிள்ளையே. பிறகு ஏன் நீ வருத்தம் கொள்ள வேண்டும்? கண்ணில் வரும் கண்ணீரை துடைத்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள். உறவை நிச்சயமாக நான் மாற்றிக் கொடுப்பேன். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது.
ஆனால் ஒரு சில விஷயம் அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த தண்டனை நான் கொடுத்தே தீர வேண்டும். ஏனென்றால் தண்டனை கொடுத்தால்தான் வாழ்க்கையில் செய்யக்கூடாத தவறை நாம் நம்பிய உறவுகளுக்கு இன்னொரு முறை செய்யக்கூடாது என்ற ஞான உதயம் அவர்களுக்கு பிறக்கும். அந்த ஞான உதயம் பிறந்தால்தான் உன் வாழ்க்கையில் நிரந்தர சந்தோஷம், உன் உறவானது நிலையாக நிற்கும் என்பதை இந்த தாயானவள் என் தங்க பிள்ளைக்கு கூறுவதனால் கண்டிப்பாக உன் மனமானது நிம்மதி கிடைக்கும். ஏனென்றால் உன்னுடைய கஷ்டமும் உன்னுடைய கண்ணீரும் உன்னுடைய ஒவ்வொரு வழிகளும் வேதனைகளும் ஒரு தாயால் தான் புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய தங்க பிள்ளையானது உண்மையாக நேசித்துவிட்டு ஒவ்வொரு நாட்களும் சாப்பிடாமல் உன்னுடைய வேதனை ஒவ்வொன்றாக இந்த தாயிடம் சொல்லி கண்ணீர் விட்டிருக்கிறாய். இதற்கெல்லாம் செய்த அந்த அநியாயக்காரர்களை தண்டிக்க வேண்டாமா? என் தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியாது. உன்னுடைய உறவை நீ மன்னித்து விடலாம் சில தவறுகளில் இருந்து. ஏனென்றால் அது உன்னுடைய உறவாகும். ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய தங்க பிள்ளைகளை யார் வதம் செய்கிறார்களோ, யார் வக்கரமாக நடந்து கொள்கிறார்களோ, யார் கண்ணீரை வரவைத்து கஷ்டப்படுத்துகிறார்களோ, ஒருபொழுதும் இந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியாது என்பதை நான் இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் உன் உறவானது பதில் சொல்லிய பிறகுதான் உன்னிடம் சேர்த்து வைப்பேன். நான் சேர்க்கக்கூடிய நேரத்தில் நீ இனிமையாகவும் வாழ்வாய். சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை நிலையாகவும் அப்படியே நிரந்தரமாகவும் உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன். இதில் எள்ளளவும் மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அழுது கொண்டே இருக்காதே. ஏனென்றால் இந்த பதிவில் நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தையும், என்ன நடந்தது, ஏன் இப்படி ஆனது என்று அனைத்தையும் விளக்கமாக உனக்கு சொல்லிவிட்டேன். இந்த வாராகி தாயின் மீது உனக்கு அவநம்பிக்கை இருந்தால் தினந்தோறும் கண்ணீர் வடித்து கொண்டிரு. ஆனால் என் உறவானது, என் வாராகி தாய் திருத்தி கொடுப்பார்கள். என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பார்கள். என்னுடைய நினைத்த உறவுடன் வாழ வைப்பார்கள். என் தாய் செய்து கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை இருந்தால் இனிமேல் நீ அழக்கூடாது. தைரியமாக சாப்பிட வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். உன்னுடைய பிடித்தமான விஷயத்தை செய்து வர வேண்டும். உனக்கென நான் இருக்கும் பொழுது எனக்கென நீ வாழ துவங்கு. உன் வாழ்க்கை வெற்றிக்கு மேல் வெற்றி குவியும். ஆனால் உன் உறவானது சில அடிகளை பட வேண்டும். வாழ்க்கையில் துரோகம் செய்பவர்கள், ஏமாற்றுபவர்கள், நம்பிக்கை கொடுத்து அந்த நம்பிக்கையை காப்பாற்றாமல் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்களுக்கெல்லாம் பாடத்தை புகட்டினால்தான் இன்னொரு முறை துரோகம் செய்யக்கூடாத எண்ணம் அவர்களுக்கு வரவும் கூடாது, செய்யவும் கூடாது. அதை அவர்கள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டால்தான் இன்னொரு முறை என்னுடைய தங்க பிள்ளை அந்த நபரை நம்பி ஏமாறாது. அப்படி ஏமாறக்கூடாது என்றால் நிச்சயமாக உன் உறவை நான் மாற்ற வேண்டும். மாற்றத்தை கொடுத்தால் உன் வாழ்க்கை மங்களகரமாகும். புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை இனிமையாக நடத்தக்கூடிய அளவிற்கு நான் பக்குவத்தையும் அதே போல் பல விஷயத்தையும் உன் உறவிற்கு நான் பாடமாக கற்றுக் கொடுத்துதான் உன் கரங்களில் ஒப்படைப்பேன். அதே போல் இப்பொழுது தாய் சொல்லிவிட்டேன் என்பதற்காக தாயே உடனே கொடுத்து விடுவீர்களா, உடனே நடந்து விடுமா, உடனே எனக்கு எப்பொழுது நடக்கும் என்று அவசரப்படாதே. அவசரப்பட்டால் நம் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கவும் முடியாது. அது நிரந்தரமாக தங்கவும் தங்காது. உன் தாய் உன் உறவை நான் அழைத்து வருவேன் என்று சொல்லிவிட்டேன். இந்த நம்பிக்கையோடு நான் சொல்லிவிட்டேன் என்ற அந்த நம்பிக்கை என்பது அசைக்க முடியாத உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு நீ சிறு சிறு விஷயத்தை வேலையை பார்க்க வேண்டும். எந்த நேரத்தில் எதை கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையுமோ அந்த நேரத்தில் உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தர எப்பேற்பட்ட பாடுபட்டாவது அந்த உறவை உன்னிடம் சேர்த்து வைப்பேன். ஆனால் திருத்தி தான் கொடுக்க முடியும். உடனே நாளையோ மறுநாளோ கொடுக்க முடியாது. அதையும் சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் ஒரு விஷயத்தை மாற்ற வேண்டும் என்றால், ஒரு குழந்தை பிறக்கிறது என்றாலும் 10 மாதம் ஆகிறது. ஆனால் அந்த பிறந்த குழந்தையை நாம் எப்படி வளர்க்கிறோம் என்று நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஆனால் வளர்ந்த குழந்தையை திருத்துவது என்பது மிக கடினம். ஏனென்றால் ஆணவம் தலைக்கேறி இருந்தால் நம்முடைய வார்த்தைகளும் சரி, நம்மளுடைய செயல்களும் சரி, எதுவும் அவர்களுக்கு புரியாது. அப்பொழுது ஆணவத்தை அழைக்க வேண்டும் என்றால் அந்த ஆணவமானது ஆணவத்தோடு சேர்த்து ஒருவரை கொடுத்து மரண தண்டனை என்பது வாழ்க்கையில் எப்படி அனுபவிக்க வேண்டுமோ, கஷ்டங்கள், துன்பங்கள், ஏமாற்றங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்தால் இவர்களுக்கு வலிக்காது. இவர்களுக்கே நடக்கும் பொழுதுதான் அந்த ஆணவமானது அழியும். மற்றவர்கள் துரோகம் செய்தால்தான் துரோகம் எப்படி இருக்கும் என்ற
கசப்பான விஷயம் இவர்களுக்கு புரியும். அதனால் புரிந்து கொண்டு நடந்து கொள். உன்னுடைய உறவை அழைத்து வந்து உன் வாழ்க்கையில் சேர்ப்பது என்னுடைய கடமை. என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது கேட்டதா? புரிந்ததா? அப்பொழுது சந்தோஷம் என்றால் சந்தோஷம் தாயே, நான் தைரியமாக இருப்பேன் என்று கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். தங்க பிள்ளையே, உன் உறவை நான் சேர்த்து வைப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் கேட்கக்கூடிய அனைத்து தங்க பிள்ளைகளும் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் பகிர்ந்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மங்களம் உண்டாகட்டும் என் தங்க பிள்ளையே.